பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஆபகுக் 3வது அதிகாரம் 18வது வசனம். ஆபகுக் சாப்டர் 3 verse 18. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் கலிகூறுவேன். I will rejoice in the Lord, I will be joyful in the God of my salvation. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எல்லாமே எதிர்மாறாக இருந்தாலும், மனுஷங்க எல்லாருமே கைவிட்டு போனாலும், நம்பினவங்க எல்லாருமே இல்லாமல் போனாலும், எல்லா காரியத்திலும் தோல்வியை சந்தித்தாலும் கூட எப்பொழுதும் நீங்க சொல்லுங்க, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று. நம்மளை ரட்சித்த தேவனுக்குள் நாம் களி கூறுவோம் என்று எப்பொழுதும் நம்ம சாட்சியாக நம்ம சொல்லுகின்ற பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். உண்மைதாங்க, கர்த்தருக்குள்ள நம்ம எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சூழ்நிலையை பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. நம்மளோட கர்த்தர் இருக்கிறார், எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ள தேவன் அவர். அதனால எப்பொழுதும் நம்ம கர்த்தரோட பிரசன்னத்திலிருந்து நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்போ இந்த நாள்ல இருந்து ஒப்பு கொடுங்க, எப்பொழுதும் நான் சந்தோஷமாக இருப்பேன், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை நடத்துவார் என்று ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. சாட்சியாக வாழுங்க, மகிழ்ச்சியாக இருங்க, விசுவாசத்தோட இருங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே சப்பா, எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் ஆண்டவரே, நாங்க தகப்பனே சப்பா உங்களுக்குள்ள சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்போம். ஆண்டவரே, நீங்க எங்களுடைய தேவன், நீங்க தான் தகப்பனே சப்பா எங்களை படைத்து இருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ள தேவன் பண்ணீங்க. நீங்க தகப்பனே சப்பா எல்லாவற்றையும் பிள்ளைங்களுக்கு மாற்றி கொடுங்க. நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க. God bless you. Have a joyful day.